ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர்தான் என்று 5 முறை புலம்பிவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், விவரங்கள் என்ன? பத்மநாபன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி பயணத்தை முடித்து தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் தற்போது தனது பதிவினை வெளியிட்டிருக்கிறார். நானும் டெல்லிக்கு போனேன், நானும் தலைவர் தான் என்று இதோடு 5 முறை புலம்பி தள்ளிவிட்டார் முதல்வர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகளில் NITA அயோகா அதாவது கூட்டத்திற்கு புறக்கணித்த என்ன நாடகம் ஆடிவிட்டு தற்போது மட்டும் தந்தது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டிற்கான நிதி காகவா அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினரின் நிதி காக்கவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கான உண்மையான பதில் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பும் விதமாக தனது பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இந்த டெல்லிக்கு போய் பல ஆயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கான நிதியை கையோடு கொண்டு வர என்று அதாவது பில்டப் செய்கிறீர்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் கேள்வி எழுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப கொள்ளையடித்த பல ஆயிரம் கோடி ரூபாய்க்காக அந்த பின்னணியில் உள்ள நிதிகளையும் அவர்களுக்கு துணையாக தம்பிகளையும் காப்பாற்ற விடலாம் என்ற நற்பாசையில் தானே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடினீர்கள் என்றும் அவர் தனது எக்ஸல பதிவில் காட்டுமாக அதாவது விமர்சனம் செய்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அதாவது லேடால் சட்டையை கிழித்தாலும் என்று மிஷன் சக்சஸ் என்ற உங்கள் கூறுவதற்கு பின்னால் உங்கள் மிஷன் ஃபெயிலியர் ஆன கண்ணீர் நன்றாக புரிகிறது என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தற்பொழுது பதிலளிக்கும் விதமாகவும் விமர்சித்து இந்த பதிவினை பதிவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.